விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூரில் உலகளந்த பெருமாள் கோயில் உள்ளது. இது பஞ்ச கிருஷ்ண நட்சத்திரங்களான 5 தலங்களில் முதலாவது தலம் என்ற பெருமையுடையது. மேலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று என்ற சிறப்பு வாய்ந்தது. 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் முதன் முதலில் பாடப்பெற்றது என்ற பெருமையும் இக்கோயிலுக்கு உண்டு. இதனால் 4000 பிரபந்த அவதார தலம் என்றும் அழைப்பார்கள். பெருமாளை தமிழ் பாசுரங்களில் பாடியவர்களும் ஆழ்வார்களில் முதல் தோன்றியவர்களுமான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்களும் திருக்கோயிலூர் உலகளந்த பெருமாளை நேரில் தரிசித்து பாசுரங்கள் பாடி மகிழ்ந்தனர். இதனை நடுநாட்டு திருப்பதி என்றும் அழைப்பார்கள். இந்த கோயில் ஊரின் நடுவே சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமையப்பெற்றுள்ளது. மூலவர் உலகளந்த பெருமாள் மிகப்பெரிய உருவத்துடன் இடது காலை பூமியிலும் வலது காலை ஆகாயத்தை அளக்கும் வகையில் உயர்த்தியும் இருக்கும் வகையில் பிரம்மாண்டமாக வடிவமைத்துள்ளனர். உலகளந்த பெருமாளை தரிசிக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவரது திருமேனியை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இச்சிலையில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தி பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்குவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. திரிவிக்ரம அவதார தலம் இது. பகவானின் வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் இங்கு மாறி தென்படுகின்றன. முதலால் ஆழ்வார்கள் மூவரும் இந்த திவ்ய தேசத்தில் ஒரு வீட்டின் இடைத்தலியில் சந்தித்து பகவானையும் பிராட்டியோடு சேவித்து அந்தாதி பாடிய தலம். திருமங்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய மூவரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற தலம் இது. மகாபலி, மிருகண்டு முனிவர், பிரம்மன், இந்திரன், குச்சி, சௌகர், காஷ்யபர், காலவரி, உசச்சுவதன், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோருக்கு இத்தலப்பெருமாள் பல தடவை நேரடியாக தரிசனம் கொடுத்துள்ளார். இந்த கோயில் பஞ்ச கிருஷ்ணாரண்ய நட்சத்திரங்களில் ஒன்று. ஒரு சமயம் மிருகண்டு முனிவர் இந்த தலத்திற்கு வந்து திருமாலை நோக்கி தவம் செய்தார். திருமாலும் மிருகண்டு முனிவருக்கு தரிசனம் காட்டி என்ன வேண்டும் என்று கேட்க, தனக்கு வாமன அவதாரம் காட்சியை மீண்டும் காட்ட வேண்டும் என்றார். பெருமாளும் உடனே வலது காலை விண்ணில் வைத்து இடது காலை பூமியில் அழுத்தி வாமன அவதாரத்தை காட்டினார். இன்னொரு சமயம் இங்கு தங்கி தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை துன்புறுத்திய பாதாள கேது என்ற அரக்கனை திருமால் குசத்வஜன் என்ற மன்னன் மூலம் கொன்று முனிவர்களது பயத்தை போக்கியதாக வரலாறு உண்டு. இங்கு விஷ்ணுவும் துர்க்கையும் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார்கள். மூலவரின் திருமேனி மரத்தால் ஆனது. இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற குலத்தில் வேறெங்கும் கிடையாது. சால கிராமத்தால் ஆன கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். சிவாலயங்களின் சுற்று பிரகாரத்தில் தான் விஷ்ணு துர்க்கையை காண முடியும். ஆனால் 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் சன்னதி அருகிலேயே விஷ்ணு துர்க்கை அருள்பாலிக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்யலாம். இங்குள்ள சக்கரத்தாழ்வார் விஷ்ணு சொரூபமாக இருப்பதால் சத்துருக்கள் எதிரிகள் தொல்லை நீக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இது போன்ற அற்புதமான வீடியோக்கள் தினம் தினம் காண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.